எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தாவேக அரசால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்டு அவர் தஞ்சைக்கு அழைத்து செல்லப்பட்டு கொண்டிருக்கிறார். நாம் பேசுகின்ற இந்த நிமிடம் அவர் தஞ்சாவூரை நோக்கி காவல்துறையினர் அவரை அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். ஏன் இந்த கைது? அதுவும் நாளை சட்டப்பேரவை கூட்டத்தொடர், பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் இந்த கைதின் பின்னணி என்ன, இந்த கைதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரிஞ்ச ஒன்றுதான். ஆனாலும் அறியப்படாத சில செய்திகள், பேச வேண்டிய சில செய்திகள். இந்த கைது நியாயமானதா? உதயநிதி ஸ்டாலின் பேசியதில் ஏதேனும் தவறு இருக்கிறதா? அவர் என்ன பேசினாரு? இதையெல்லாம் விருப்பு வெறுப்பின்றி நாம இன்னைக்கு தமிழ் கேள்வியில பேச இருக்கின்றோம், பார்க்க இருக்கின்றோம். வீடியோக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல்வீச்சு. தமிழ் கேள்வி மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, காவல்துறை அதீத அளவில் அங்கு இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது உதயநிதி ஸ்டாலின் விசாரணைக்காக அழைத்து செல்லப்படும் காட்சிகளை பார்க்கிறோம். அவரது இல்லத்திலிருந்து அவர் வெளியே அழைத்து வரப்படும் காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காவிரி விவகாரம் தொடர்பாக நேற்று தஞ்சையில் ஒரு ஆர்ப்பாட்டம் திமுக சார்பில், அது உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு பேசுகிறார். அந்த ஆர்ப்பாட்டத்துல அவரு காவிரி விவகாரத்தில் தண்ணீர் தர மறுக்கும் கர்நாடக காங்கிரஸ் அரசை ஒரு வார்த்தை கூட கண்டிக்க மறுக்கிறார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். இவர் ஒரு டம்மி முதலமைச்சர் என்று குற்றம் சாட்டுகிறார். இவர் ஒரு பொம்மை முதலமைச்சர் என்று குற்றம் சாட்டுகிறார். சரிங்களா? இந்த ஆட்சி ஒரு டம்மி ஆட்சி அப்படின்னு சொல்றார். ரீல்ஸ் வெறி பிடித்த ஆட்சி என்று சொல்கிறார். கடும் குற்றச்சாட்டுகளை வைக்கிறார். பாஜகவை நோக்கி எந்த ஒரு கேள்வியும் கேட்பதற்கு திராணியற்ற ஒரு முதலமைச்சர் என்று சொல்கிறார். தமிழ்நாடு விவசாயிகள் டெல்லிக்கு சென்று போராடுவதற்காக டெல்லி செல்கிறார்கள். செல்கின்ற வழியில் மகாராஷ்டிராவில் தமிழ்நாடு விவசாயிகளை மகாராஷ்டிராவை ஆளுகின்ற பாஜக அரசினுடைய காவல்துறை மகாராஷ்டிராவில் ரயில் நிலையத்தில் அவர்களை ரயிலில் இருந்து கீழே இறக்கி, வலுக்கட்டாயமாக இறக்கி அவர்களை தமிழ்நாட்டிற்கு ரயில் ஏற்றி அனுப்பி வைத்திருக்கிறோம். இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கும் ஏற்பட்ட அநீதி, அவமானம். இதை வன்மையாக கண்டிக்கணும். ஆனால் இதை கண்டிப்பதற்கு திராணியற்று இருக்கிறார் இந்த நாட்டுடைய முதலமைச்சர் என்று பேசுகிறார். இப்படி தொடர்ச்சியா அவர் பேசிட்டு வர்றார். பேசிட்டு வருகின்ற பொழுது சொல்கிறார், காவிரியில் தண்ணீர் வரவில்லை. ஆனால் இந்த முதலமைச்சருக்கு அதை பற்றி எல்லாம் கவலை இல்லை. இந்த முதலமைச்சருடைய கவனம் எல்லாம் எதில் இருக்கிறது தெரியுமா? திமுகவினரின் மீது பொய் வழக்கு போடுவதில் தான் இந்த தாவேக அரசினுடைய கவனம் இருக்கிறது அப்படின்னு சொல்றார். சொல்லும் போது அவர் ஒரு வார்த்தை சொல்றார், எது எப்படி போனாலும் தண்ணி வரணுங்க, அங்க தண்ணி வரணும் அப்படின்னு சொல்லும் போது கீழே இருந்து ஒரு நடிகை பேரை சொல்லி கத்துறான் கொஞ்சம் பேர். சரியா? இவரு சொல்றாரு, நான் காவிரியை சொன்னேன், நான் காவிரியை சொன்னேன். இப்ப இந்த விவகாரம் இதுக்குத்தான் இப்ப கைது. இவர் பெண்களை இழிவுபடுத்தும் நோக்கில் பேசிவிட்டார் அப்படின்னு அக்கா டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தொடங்கி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர், இன்னும் பிற கட்சியினர், ஜனநாயக சக்திகள் எல்லாருமே இது தவறு அப்படின்னு வர்றாங்க. இப்ப நான் ரெண்டு விதமா இந்த சப்ஜெக்ட பிரிச்சுக்கிறேன். ஒன்று லீகலா, இன்னொன்று எத்திக்கலா, மாறலா. ரெண்டா பிரிச்சுப்போம். முதல்ல எத்திக்கலா மாறலா அப்படிங்கிற இடத்துக்கு வருவோம். அப்படி வந்தீங்கன்னா ஒரு கேள்வி. கீழே இருப்பவர்கள் ஒரு நடிகையின் பெயரை சொல்லி கத்துகிறார்கள். உதயநிதி ஸ்டாலின் ஒரு கருத்தை சொல்கிறார். இந்த இரண்டு கருத்தையும் இணைத்து பார்த்து உதயநிதி ஸ்டாலின் அந்த நடிகை குறித்து இவ்வாறு பேசிவிட்டார் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்லி, இது ஏற்புடையதல்ல, இது பெண்களை இழிவுபடுத்துவது அப்படின்னு ஒரு தரப்பு சொல்றீங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன், ஒரு வாதத்துக்கு வச்சுப்போம். ஒரு வாதத்துக்கு அப்படித்தான் அவர் அந்த நோக்கத்தில் தான் சொல்லி இருப்பார் என்று சொன்னால் ஒரு வாதத்துக்கு வச்சுப்போம். அது கண்டிக்கத்தக்கது என்று எடுத்துக்கொண்டால், அந்த வாதத்தில் எடுத்துக்கொண்டால், அவர் சொன்னது அந்த வாதத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா, டேஷ் அப்படின்னு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஒண்ணு சொன்னார். அந்த டேஷ்ல அவர் சொன்ன கெட்ட வார்த்தை என்ன தெரியுமா? அவர் மைண்ட்ல இருந்த கெட்ட வார்த்தை என்ன தெரியுமா? அவர் யார கெட்ட வார்த்தை சொல்லி திட்டினார் உங்களுக்கு தெரியுமா? அது எனக்கு தான் தெரியும், உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. டேஷ்னு ஒண்ணு சொன்னாரு. அந்த டேஷ்ல அவர் ஒரு கெட்ட வார்த்தையை நினைத்தார். அது என்ன கெட்ட வார்த்தை? அந்த கெட்ட வார்த்தையை அவர் சொல்லலாமா அப்படின்னு இப்ப நான் கேக்குறேன். இப்ப நீங்க என்ன கேட்பீங்க? ஏங்க, அவர் டேஷ்னு தாங்க சொன்னாரு, அதுல என்ன கெட்ட வார்த்தைங்கிறத நீங்க எப்படி சொல்லுவீங்க? நீங்க எப்படி ஏத்துப்பீங்க? அவர் சொன்னது இதற்காகத்தான் என்று நீங்க எப்படி புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பீங்கல்ல. இப்ப அதே தான் நான் கேட்கிறேன்.
எது எப்படி போனாலும் காவேரியில தண்ணி வரணும்னு தெளிவா பேசுற ஒருத்தருடைய பேச்ச அவர் அதை நினைச்சுதான் பேசுறாரு. நீங்க சொல்லிக்கிட்ட பொழுது டேஷ்ங்கிற வார்த்தைக்கு முதலமைச்சர் சொல்ல வந்த கெட்ட வார்த்தையே வேறு அப்படின்னு நம்ம அர்த்தம் புரிஞ்சுக்கலாம் இல்லையா? அப்ப முதலமைச்சர் பேசுனது தப்பா இல்லையா? டேஷ்னு சொன்னது தப்பு. சரி, தப்புங்க. இவர் பேசுனது தப்பு, அவர் பேசுனது தப்பு. ஒரு தப்புக்கு இன்னொரு தப்பை நியாயப்படுத்துவீங்களா அப்படின்னு கொஞ்சம் பேர் கேட்கலாம். ஒரு வாதத்துக்கு வர்றேன். சரி, இதுவும் தப்பு அதுவும் தப்பு அப்படின்னா இவரை கைது பண்ணிட்டீங்க, இப்ப சீஃப் மினிஸ்டர் எப்ப கைது பண்ணுவீங்க? அப்படிதானே வருது கேள்வி. சீஃப் மினிஸ்டர் கைது பண்ண முடியாது, ஆளுநருடைய அனுமதி எல்லாம் வாங்கணும். அது ஒரு பெரிய ப்ராசஸ். குறைஞ்சபட்சம் வழக்கு போட மாட்டீங்க, ஏன்னா நடக்கிறது உங்க ஆட்சி. அப்ப உங்க ஆட்சி என்பதால் நீங்க என்ன வேணாலும் பேசலாம். அப்படி அர்த்தம் ஆகுது. அதுக்கு கண்ணியமாக பேச வேண்டும் என்ற ஒரு இடத்துக்கு நகர்ந்தீர்கள் என்று சொன்னால் அது எல்லோருக்கும் குறித்தானதா இல்லையா அப்படிங்கிறது எத்திக்கா மாறலா பேச வேண்டிய ஒரு பேச்சு. யாரா இருந்தாலும் கண்ணியமா பேசணுங்க அப்படின்னு சொல்லுகிறவர்கள் யாரேனும் நாளைக்கே வாங்க, உதயநிதி ஸ்டாலின் கைதை நீங்கள் கண்டித்தெல்லாம் ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டாம். குறைந்தபட்சம் சட்டியோட உட்காந்து வச்சு அடிச்சு கொன்றுவேன் அப்படின்னு பேசிய அமைச்சரை கைது செய்ய வேண்டும் இந்த அரசு. செய்ததா? ஏன் செய்யல? அதை யாரெல்லாம் தட்டி கேட்க போறீங்க? அப்ப இதே வார்த்தைய முதலமைச்சரை பார்த்தோ அல்லது அமைச்சரை பார்த்தோ வேறு யாரேனும் திமுகவினர் சொல்லி இருந்தால் இந்நேரம் கைது பண்ணிருப்பீங்கல்ல. அப்ப யார் சொல்றாங்கிறத பொறுத்தா நீங்க நடவடிக்கை எடுப்பீங்க. தாவேகாவை சேர்ந்தவர்கள் அமைச்சர்கள் என்ன கெட்ட வார்த்தை வேணாலும் பேசலாம், முதலமைச்சர் என்ன டேஷ் வேணாலும் பேசலாம், நீங்க எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னா இது என்ன மாதிரியான எத்திக்ஸ், என்ன மாதிரியான மாறல்? நியாயமான கேள்வியா இல்லையா? நீங்க ஒரு எம்எல்ஏவின் மீது பாலியல் புகார் கொடுக்கிறார் ஒரு சகோதரி, அந்த எம்எல்ஏவை என்ன கைது பண்ணல? ஸ்ரீவைகுண்ட எம்எல்ஏவை என்ன கைது பண்ணல? பண்ண மாட்டீங்க. அப்போ உங்க கட்சியினர் மீது போதைப் பொருள் குற்றச்சாட்டிலிருந்து பாலியல் குற்றச்சாட்டிலிருந்து கொலை செய்வேன் என்று மிரட்டக்கூடிய அளவிலான குற்றச்சாட்டுகள் ஆதாரங்களோடு, வீடியோ ஆடியோ ஆதாரங்களோடு வந்த பிறகும் அதை குறித்து எதையும் பேசாத தாவேகா நாளை சட்டப்பேரவை கூட இருக்கக்கூடிய நிலையில நீங்க சட்டப்பேரவைக்கு வாங்க உங்களை வச்சுக்கிறேன் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் நேற்று பகிரங்கமாக எச்சரிக்கிறார். அப்ப சட்டப்பேரவையில் உதயநிதியினுடைய கேள்விகளை எதிர்கொள்ள முடியாது என்ற அச்சத்தினால் நீங்கள் அவரை கைது செய்திருக்கிறீர்கள் என்றுதானே உண்மை. அதான உண்மை. அப்புறம் ஹைகோர்ட் என்ன சொல்லுது? 12 மணி வரைக்கும் அவரை என்ன செய்யக்கூடாது, கைது பண்ணக்கூடாதுன்னு சென்னை ஹைகோர்ட் சொன்னதாக ஊடகங்கள்ல செய்தி வருது. ஆனா 12 மணிக்கு முன்னாடி நீங்க ஏன் அவரை கைது பண்றீங்க? நான் ஊடகங்களில் வந்த செய்தியின் அடிப்படையில் பேசுறேன். சென்னை ஹைகோர்ட் 12 மணி வரைக்கும் அவரை கைது பண்ணக்கூடாது, ஏன்னா அவரை கைது செய்வதற்கு தடை கேட்டு அவசர வழக்க திமுக சென்னை உயர்நீதிமன்றத்துல தாக்கல் செய்யறாங்க. இந்த வழக்கை 12 மணிக்கு விசாரணை எடுத்துக்கிறோம், 12 மணி வரைக்கும் அவரை கைது பண்ணக்கூடாதுன்னு நீதிமன்றம் சொன்னதாக ஊடகங்களில் செய்தி வருகிறது. அப்ப அதற்குள்ள ஏன் அவரை கைது பண்ணணும்? அப்ப நீங்க லாபம் மதிக்க மாட்டீங்க, ரூலை மதிக்க மாட்டீங்க, எப்படியாவது உதயநிதியை கைது பண்ணி உள்ள வைக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுடைய நோக்கமா? அப்படின்னா திருப்பி எங்க வராங்க? பேசுனது சரியா தப்பா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு வந்தீங்கன்னா திருப்பி நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். சுப்ரீம் கோர்ட்டுக்கு இப்ப போச்சு திமுக. முன்னாள் முதலமைச்சரின் மீது பகிரங்கமாக கொலைப்பழியை சுமத்தினார் அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள். கொலைப்பழி 41 பேர் படுகொலை செய்யப்பட்டதின் கொலைப்பழியை குற்றமின்றி முன்னாள் முதலமைச்சரின் மீது சுமத்தினார், துள்ளியும் மனசாட்சியின்றி. எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு அது. நீதிமன்றத்துக்கு போச்சு திமுக. நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு? இதுக்கெல்லாம் எதுக்கு எங்க கிட்ட வரீங்க, அவங்க பேசினா பதிலுக்கு நீங்க பேசுங்கன்னு சொல்லிச்சு. இதுவும் ஊடகங்கள்ல வந்த செய்தி. நீதிமன்றம் அவர்கள் பேசினால் பதிலுக்கும் நீங்கள் பேசுங்கள் என்று சொல்லியது. இப்ப பதிலுக்கும் உதயநிதி ஸ்டாலின் பேசுறாரு, ஏன் கைது பண்றீங்க? அப்ப ஆதவ அர்ஜுனாவை எப்ப கைது பண்ணுவீங்க? இல்லையா? அப்ப ஆதவ அர்ஜுனாவுக்கு ஒரு நியாயம், அமைச்சர் ஜெகதீஸ்வரிக்கு ஒரு நியாயம், எம்எல்ஏ சரவணனுக்கு ஒரு நியாயம், ஏன் முதலமைச்சர் விஜய்க்கே டேஷ் போட்டு பேசலாம், வாயில ஏதாவது வந்துருதுன்னு சொல்லலாம், அவங்களுக்கு எல்லாம் ஒரு நியாயம். அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் இப்படியா பேசுவது அப்படிங்கிறாங்க. யாருடைய பெயரையும் உதயநிதி குறிப்பிட்டு பேசாத போதே அவர் பேசின கருத்தையும் கீழே இருக்கிறவங்க பேசின சத்தத்தையும் கீழே இருப்பியவங்க கத்துனதையும் ஒன்னாக்கி ஒரு முடிவுக்கு அதுக்கே இவ்வளவு கோவப்படுறீங்களே. நேரடியாக சகோதரி அக்கா கனிமொழி அவர்கள் குறித்து ஹெச் ராஜா பேசிய வார்த்தைகள் இன்னமும் வீடியோவா இருக்குது. அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அன்று எங்கே இருந்தார்கள்? ஏன் ஹெச் ராஜா அவர்களை கண்டிக்கல? அன்னைக்கு ஏன் ஹெச் ராஜாவை கைது பண்ணல யாரும்? இல்ல கைது பண்ணணும் ஏன் சொல்லல? ஆபாச தாக்குதல்களுக்கு அதிகமாக இலக்காகியது திமுகவும் திமுக தலைவர்களும் தானே. கலைஞர் மீது நடத்தாத ஆபாச தாக்குதல்களா எவ்வளவு? ஏன் ஸ்டாலின் அவர்களை நோக்கி, இதே உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நோக்கி, அக்கா கனிமொழி அவர்களை நோக்கி
திமுக குடும்பத்தினரை நோக்கி, தலைவர்களின் குடும்பங்களை நோக்கி இப்ப வரைக்கும் எவ்வளவு இணைய தாக்குதல்கள் என்ன அப்படியே. சரி, இப்ப லீகலா வர எத்திக்கா 2 கேள்வி. தப்பு அப்படின்னு வந்தீங்கன்னா எல்லாமே தப்பு, எல்லாரும் கண்ணியத்தோட பேசணும், அந்த இடத்துக்கு வாங்க. எல்லாம் தப்புன்னு ஒரு இடத்துக்கு வந்துருவோம். இல்ல அவங்களும் பேசுறாங்க இவங்களும் பேசுறாங்கன்னா நீதிமன்றமே சொல்றது டெஃபமேஷன் கேஸ் போடுங்க, கைது பண்ணாதீங்க, அவதூறு வழக்கு தொடருங்க. நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டால் அதுக்குண்டான சட்ட ரீதியான நடவடிக்கைகளை அவங்க எதிர்கொள்ள போறாங்க. இது நீதிமன்றம் பலமுறை சொல்லிடுச்சு. ஒண்ணு அந்த பக்கம் வந்துருங்க, இல்ல அவங்களும் பேசிட்டு நாங்களும் பேசிட்டு விட்டு போயிருங்க. அதெல்லாம் கிடையாது. நாங்க அப்படி விட மாட்டோம். ஆனா நாங்க எங்க இஷ்டத்துக்கு பேசுவோம், இஷ்ட டேஸுக்கு பேசுவோம், அப்படித்தானே? ஆனா இப்ப டேஸுங்கிறது கெட்ட வார்த்தை இல்ல, முதலமைச்சர் சொல்லி கொடுத்த வார்த்தை, அப்படித்தானே அது? சரி, இப்ப லீகலா வர்றேன். லீகலா நான் 3 கேள்வி கேட்கிறேன். நாளைக்கு இந்த வழக்குக்கு கைது பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு யாரோ ஒருத்தர் மேடையில பேசுறாரு, விஜயே பேசுறாரு, நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்களே பேசுகிறார். மேடையில பேசுகின்ற பொழுது யாரோ ஒண்ணு சொல்றாரு. இப்ப ஒரு உதாரணத்துக்கு பாலியல் குற்றம், கொடூர குற்றம் செஞ்ச யாரோ ஒருத்தரை பத்தி கோபத்துல பேசுறாரு. இது போன்ற பாலியல் குற்றவாளிகளை நடுத்தெருவில் வைத்து சுட வேண்டும் அல்லது நடுத்தெருவில் தூக்கிலிட வேண்டும், தூக்கிலேற்ற வேண்டும், கொடூர குற்றவாளிகளைன்னு பேசுறதுக்கு வராரு. இது போன்ற குற்றவாளிகளை தூக்கிலிட வேண்டும்னு பேசுறாரு. பேசுறதுக்கு முன்னாடி இது போன்ற குற்றவாளிகளை தூக்கிலிட வேண்டும்னு சொல்றதுக்கு முன்னாடி கீழே இருந்து ஒருத்தர் யாரோ ஒரு தலைவர் பேரை சொல்றாரு. யாரோ ஒரு தலைவர் பேரை, எக்ஸையோ ஒய்யோ வச்சுக்கோங்களேன், யாரோ ஒரு அமைச்சர் பேரையோ, முன்னாள் முதலமைச்சரையோ, இன்னாள் முதலமைச்சரையோ, பிரதமரையோ, அமைச்சரையோ, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களோ யாரோ ஒருத்தர் சொல்லிட்டார். ஒருத்தர் கீழே இருந்து ஒரு 10 பேர் கத்துறாங்க அவர் பேரை சொல்லி. அவர் பேரை சொல்லி கத்தவும் இவர் சொல்றாரு இவர்களை தூக்கிலேற்ற வேண்டும்னு. ஆஹா, அந்த தலைவரை தான் தூக்கில போடணும்னு சொல்லிவிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் தான். நான் சொல்ல உங்களுக்கு கரெக்டா புரியுதா? மேடையில யாரோ ஒருத்தர் பேசுறாருங்க. நாளைக்கு தாவேகாக்காரங்க பேசுற மேடையில போயிட்டு யாரோ ஒருத்தர் ஒரு 10 பேர் நின்னுட்டு அவர் பேசி முடிச்சோன்னே உங்களை எல்லாம் நான் அப்படின்னு சொல்றாரு. கீழே இருக்கிற ஒருத்தன் அடிச்சே கொள்ளுவேன்னு சொல்லிட்டான். 2ஐயும் மிக்ஸ் பண்ணி தூக்குள்ள வச்சிருவீங்கன்னா, இப்படி ஒரு இடத்துக்கு நகர்ந்தீங்கன்னா நேரடியாக இதை இப்ப நான் பேசுறது லீகலா, நேரடியாக யார் ஒருவரின் பெயரையும் உதயநிதி ஸ்டாலின் குறிப்பிடல, நேரடியாக எந்த ஆபாச வார்த்தைகளையும் சொல்லல, எதையும் சொல்லல. ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டு நான் காவிரியை சொன்னேன் என்று அவர் தரப்ப தெளிவுபடுத்துறாரு. கீழே இருக்கிறவங்க கத்துனதையும் இதையும் ஒன்றிணைத்து அவர் இதைத்தான் பேசினார் என்ற இடத்திற்கு நீங்கள் வருவீர்களே என்று சொன்னால் நாளை யாருமே மேடையில பேச முடியாது. யாரும் பேச முடியாது. யார் பேசினாலும் இந்த மாதிரி என்ன செய்ய முடியும்? கீழே இருந்து ஒரு 10 பேர் உன்னை கத்தி, அதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ கத்தி 2ஐயும் ஒன்னாக்கிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அப்ப கீழே இருப்பவர்கள் கத்தியதற்கு மேடையில பேசின வார்த்தையை பயன்படுத்தியவரையும் ஒண்ணு சேர்த்தீங்கன்னா அதுக்கு மேடையில் இருப்பவர் எப்படி பொறுப்பாவா? இது நான் கேட்கறது லீகலா. 2ல ஏதாவது இப்ப லீகலா இந்த கேஸ் நிக்காது, அது வேற. சட்டப்படி இந்த கேஸ்ல ஒருவேளை மாண்புமிகு நீதிமன்றம் ஆமா இது தவறுன்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மேடையே போட முடியாது, யாரும் பேச முடியாது. நான் எழுதி தரேன். யார் மேடையில பேசினாலும் கீழே இருக்கும் 10 பேர் கத்திடுவான். அதை காரணம் காட்டி தூக்கி உள்ள வச்சிடலாம். அவர் தெளிவா சொல்லிட்டு போயிட்டாரு, இந்த கைதுக்கெல்லாம் நாங்கள் பயப்படுபவர்கள் அல்ல, அஞ்சுபவர்கள் அல்ல, நாங்க உறுதியா இதை எதிர்கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவரும் ஸ்ட்ராங்கா நிக்கிறாரு. திமுக பொறுத்தளவுல கைதுக்கு அவங்க பயப்பட போறவங்களும் கிடையாது, அது வேற. இந்த அரசு வந்த பிறகு யாரெல்லாம் கைது செஞ்சிருக்குன்னு பாருங்க. இந்த அரசு வந்ததுக்கு அப்புறம் பத்திரிகையாளர்களை கைது செஞ்சிருக்குது, விமர்சகர்களை கைது செஞ்சிருக்குது, எம்எல்ஏவை கைது செஞ்சிருக்கு. இவங்க எல்லாருமே ஒரே காரணத்துக்காக தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவங்க எல்லாரும் ஒரே ஒரு ஒற்றை காரணத்துக்காக தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அப்ப நாட்டுல மற்ற பிரச்சனையே இல்லையா? என்ன பிரச்சனை நாட்டுல? இப்ப காவிரி பிரச்சனை போச்சா? இப்ப அது மறந்து போச்சா எல்லாருக்கும்? இப்ப உதயநிதி ஸ்டாலின் கைதான் பேசு பொருள். காவிரில தண்ணி வரல, இப்பதான் திறந்து விட்டுருக்காங்க. அது எப்ப கடைமடைக்கு போய் சேரும்? இப்பதான் தமிழ்நாடு எல்லைக்கே வந்திருக்கு. இந்த மேட்டூரை என்னைக்கு திறந்து விட்டு, மேட்டூர் நிரம்பி மேட்டூரை திறந்து விட்டு என்னைக்கு கடைமடை வரைக்கும் போகுது தெரியாது. குறுவை சாகுபடி இந்த வருஷம் போச்சு. நேற்று பிசினஸ் தொடர்பாக வரக்கூடிய ஒரு ஆங்கில நாளேடு அது தெளிவா எழுதியிருக்கு. 74% சரிவு முதலீடுகளை ஈர்ப்பதில் இந்த 3 மாசத்துல. புதிய முதலமைச்சர்கள் பங்கேற்ற ஒரே டயத்துல 3 மாநிலத்துல முதலமைச்சர்கள் புதுசா பங்கேற்கிறாங்க. கேரளா,
வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு. இதுல தமிழ்நாடு 74% இந்த 3 மாசத்துல பின்னோக்கி போயிருக்குது புதிய முதலீடுகளை ஈர்ப்பது. இதை பத்தி யார் பேசுறது? அப்ப இந்த அரசினுடைய கவனம் முழுக்க எங்க இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதிர்க்கட்சியினரை எப்படியேனும் கைது செய்வதில் தான் இருக்கிறது, அல்லது தங்களை நோக்கி விமர்சிப்பவர்களை கைது செய்வதில் தான் இருக்கிறது அப்படின்னு சொன்னா, நீங்க நான் ஏற்கனவே சொன்னதான், ஹெச் ராஜா பயன்படுத்திய வார்த்தையில ஆரம்பிச்சு நேரடியாக பெயரை குறிப்பிட்டு திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொன்னார். சரியா? நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு விஷயத்த சொல்றேன். அரசியலில் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி நாகரிகமா பேசுவோம், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் நாங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவோம், நீங்க மட்டும் நாகரிகமா பேசுங்க என்று சொல்வது ஏற்புடையதல்ல. ஒன்று. மேடை பேச்சுக்களுக்கு நான் கைது செய்வேன் அப்படிங்கிற முடிவுக்கு நீங்க போயிட்டீங்கன்னா அதன் பிறகு மேடையில யாருமே பேச முடியாது. 2. நீதிமன்றம் பலமுறை தெளிவா சொல்லியிருக்கு, டெஃபமேஷன் கேஸ் மட்டும்தான் போடணும் அப்படிங்கிறத பலமுறை தெளிவா சொல்லிருக்கு. எனவே இந்த வழக்கில் பொறுத்தளவுல, இந்த விவகாரத்தை பொறுத்தளவுல நீதிமன்றத்தில் இது நிற்க போறது இல்ல. எத்திக்ஸா மாறலா பார்த்தாலும் நீங்கள் தாவேகாவினர் முதல்ல சொல்லுவாங்கல்ல, இந்த விவிலியத்துல வரும்ல, முதல்ல நீ உங்களில் ஒரு பாவமும் செய்யாதவர்கள் முதல் கல்லை எறியுங்கள் அப்படிங்கிற மாதிரி உங்கள் முதுகுகளில் இதைவிட அழுக்கு முட்டைகள் மிக 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 அதிகமாக இருக்கின்றன. உங்கள் யாருக்கும் எந்த தார்மீக உரிமையும் இல்லை திமுகவை பார்த்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நாகரிக பாடம் எடுப்பதற்கோ என்பதை சொல்லி, எல்லோரும் நாகரிக அரசியலை, கன்னி அரசியலை கடைபிடித்தால் அது நல்லது. அதை திமுகவிற்கு மட்டும் பாடம் எடுக்க தொடங்குவது என்பது ஒருதலை பட்சமானது என்பதை மீண்டும் வலியுறுத்தி சொல்லி, தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.